வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே இந்த 10 to 11 கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகத்தையுமே கேட்டு பயனடையலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445599444. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னைக்கு கேட்கக்கூடிய அனைத்து சந்தேகத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் யோகநித்யா நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். கோடான கோடி ஆண்டுகளாய் மூத்த தமிழ் மண்ணின் மருத்துவமாய் மக்களின் தீரா பிணி என்று ஒதுக்கப்பட்ட நோய்களையும் தீர்க்க வல்ல இச்சித்த மருத்துவம் உங்களுக்காக உங்களிடம் கொண்டு செல்ல என்னை பிறப்பித்த பேரருளையும் என் தாயையும் தந்தையும் என் தமிழ் மண்ணையும் வாழ்த்தி வணங்கி பழமையும் பெருமையும் வாய்ந்த இச்சித்த மருத்துவ பணியை என் 18 சித்தர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். ஓகே மேம். பொதுவாக வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன்ஸ்க்கு எல்லாருமே அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். ஸோ அந்த வகையில் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் பப்பாளி சாப்பிடக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, அதிகமாக ஓய்வு எடுக்கணும், பல விஷயங்கள் சொல்லுவாங்க. செய்ய வேண்டிய விஷயங்களை சில பேர் சொல்கிறதுக்கு தவறுறாங்க. ஸோ செய்ய வேண்டிய விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம்? ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மகப்பேறு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இயற்கையாக குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லைன்னே சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சியாக இல்லாமல் ஒரு பயமாக படப்படப்பாக அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சி வந்து ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, பீரியட் சம்டைம்ஸ் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா அதுவே ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டமாக எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ஆல்ரெடி எல்லாமே இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கிறதுனால எப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராசெப்டிவ் பில்ஸை போட்டு பீரியட்ஸ் வர வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு நினச்சிட்டு ப்ரெக்னென்சியை கூட சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணி அந்த மாத்திரைகள்லாம் சாப்பிடக்கூடிய நிலைகளில் கூட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட சைக்கிளை ரெகுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ளஸ் பிசிஓஎஸ் கண்டிஷன் இருந்ததுன்னா அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகிறது ஒரு சேஃபான ஒரு விஷயம். ஏன்னா பிசிஓஎஸ் கண்டிஷனில் குழந்தை நிற்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த பிசிஓடியோடய ஒரு சிலர் கன்சீவ் ஆகி ஒரு 1.5 months 8 weeksல கரெக்டாக ஹார்ட் பீட் வராமல் அபார்ட் ஆகிறது, 4 மாதத்தில் அபார்ஷன் ஆகுறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் நிறைய வந்துட்டுருக்கு. அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கணும், ப்ளஸ் ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். அதாவது எண்டோமெட்ரியம் திக்னஸ் எல்லாம் ப்ராப்பராகவும் இருக்கணும். எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டி இதில் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஓகே, இப்போ ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு, ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னென்னலாம் அவங்க மேற்கொள்ளணும்னு பார்த்தா, முதல் 3 மாதங்கள் அதாவது 3 ட்ரைமஸ்டராக பிரிக்கலாம். யூஸ்வலாக வந்து 9 மாதங்கள் வந்து ஒரு குழந்தை வந்து கர்ப்பப்பையில் வளருது இல்லையா? அப்போது முதல் 3 மாதத்தில் குழந்தையினுடைய பிரெயின் மற்றும் ஸ்பைனல் கார்டு வந்து டெவலப் ஆகக்கூடிய டைம். ஸோ அதை நியூரல் டியூப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜில் முதல் 3 மாதத்தில் அவங்க ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைய எடுத்துக்க வேண்டியிருக்கும். இப்போ ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் வால்நட்டில் இருக்குது. ஸோ வால்நட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்பர்ஸ் ஆஃப் வால்நட்டாவது டெய்லி சாப்பிட்டா தான் அந்த போதுமான ஃபோலிக் ஆசிட் கிடைக்கும். இது போக ஆர்கானிக் ஆரஞ்சஸ், அதாவது இப்போது அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆரஞ்சு இல்லாமல் கொடை ஆரஞ்சுன்னு நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஆரஞ்சில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ அது இப்போ சீசனில் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் நிறைய எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் நிறையா வேணாலும் இந்த கமலா ஆரஞ்சை 3 ஆரஞ்சாவது ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், சரியாக மோஷன் போகாது. ஸோ அதனால் நார் சத்து நிறைந்த ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. அதாவது ஜூஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோல் ஃப்ரூட்டாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அது போக செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 4லிருந்து 7 மாதங்கள் அந்த ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டி விட்டமின்ஸும் கால்சியமும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா குழந்தையினுடைய போன்ஸ் வந்து அப்போ வந்து வளர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் எல்லா ஆர்கன்ஸும் வளர ஆரம்பிக்கிறதுனால மல்டி விட்டமின்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அனைத்து வகையான பழங்கள், காய்கறிகள், அதுக்கப்புறமா நட்ஸ், எல்லா டைப் ஆஃப் நட்ஸு, காஞ்ச அத்திப்பழம், ட்ரை ஃபிக்கு, ஃப்ரெஷ் அத்தி, அதுக்கப்புறம் டேட்ஸு, இதெல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில், அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய தருணம்னு சொல்லக்கூடிய அந்த 6லேருந்து 9 மாதங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அயன் கண்டென்ட் வந்து நிறைய எடுத்து சாப்பிடணும். அயன் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பேரிச்சம்பழத்தில், அத்திப்பழத்துலேயும் இருக்குது, ப்ளஸ் எல்லா டைப் ஆஃப் கீரையிலையும் இருக்கும். அது குறிப்பாக முருங்கைக்கீரையில் வந்து இந்த இரும்பு சத்து ரொம்பவே அதிகம். ஸோ இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் கீரையாக சாப்பிட்டா ஜென்ரலாக ப்ரெக்னென்சி டைமில் வந்து டைஜஷனே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எது எடுத்தாலும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து முருங்கைக்கீரையை வந்து சூப் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் அவங்க குடிக்கிறதே ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். ப்ளஸ் அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா
அந்த பிளாசென்டல் ஃப்ளூயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்கு வந்து ஜீரகம், சோம்பு இது ரெண்டையுமே வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சோண்டு பனங்கல்கண்டும் ஒரு பிஞ்ச் ஆஃப் பட்டர், நல்ல வெண்ணெய், பசுமாட்டு வெண்ணெயாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கலந்து குடிக்கும்போது அந்த பனிக்குடர் நீர்னு சொல்லக்கூடிய பிளாசென்டல் ஃப்ளூயிடை வந்து அவங்க வந்து அம்னியாட்டிக் ஃப்ளூயிடை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து 9 months கண்டினியூஸாக இருந்து ஒரு நார்மல் டெலிவரியே வந்து நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது இதில் உண்மை. இது போக ட்ராவல் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ முதல் 3 மாதங்களில் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கக்கூடிய ஒரு டைம். ஏன்னா எக்கு வந்து ஃபெலப்பின் டியூப்பில் சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு 28 days சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி 14th day வந்து அந்த எக் வந்து வெடித்து ஃபெலப்பின் டியூப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம். அந்த டைமில் காண்டாக்ட் பண்ணால் எல்லா பெண்களுக்குமே ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய இடம்னு பார்த்தா ஃபெலப்பின் டியூப் தான். ஸோ ஃபெலப்பின் டியூப்பில் ஒரு ஜைகோட் கரு உண்டாகி 7லிருந்து 14 நாள் வளர்ந்ததுக்கப்புறம் பிளாஸ்டோசைட்டாக வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா 7லிருந்து 14 நாள் ஆயிடுது. ஸோ 14th day வந்து எக் மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளார அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கிறதுனால முதல் 3 மாதங்களில் ட்ராவல் பண்ணால் கரெக்டாக இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் டியூப் மூவ்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுனால எக்டோபிக் ப்ரெக்னன்சி வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ முதல் 3 மாதங்களில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் கர்ப்பப்பை வந்து சூடு இல்லாமல் இருக்கணும். இப்போ நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுப்படியிலே குக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் கேஸில் ஒர்க் பண்ணால், அதாவது குக் பண்ணால் கூட கொஞ்சம் தள்ளி நின்று குக் பண்ணுறது அவசியம். ஏன்னா அந்த வெப்பம் வந்து உங்களுக்கு வயிற்றில் போய் அஃபெக்ட் ஆகி அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கிறதுனால அடுப்பில் வந்து நிறைய நேரம் வேலை பார்க்காம இருக்கிறது, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஓரளவுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே. செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் கூட ஓரளவுக்கு அவங்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கலாம். ஓகே. இன்னும் பல விஷயங்கள் கர்ப்பகாலம் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம் என்னோட பேர் சித்ரா, பல்லடத்துலேருந்து கூப்பிட்றேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அப்பாவுக்கு மேடம். அப்பாவுக்கு வந்து 55 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேடம் அப்பாவுக்கு 55 வயசு ஆகுது மேடம். ஓகே. மூட்டு வலி இருக்கு, எலும்பு தேய்மானம்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. இப்போ வந்து வெளியில நடந்தா மட்டும் பெயின் இருக்கு மேடம். வீட்டில் படுத்திருக்கும் போது அந்த மாதிரிலாம் பெயின் கிடையாது. ஓகே, ஒன்லி நீ பெயின் மட்டும் இல்லைங்களா? அல்லது எல்லா ஜாயிண்ட்டும் பெயினாக இருக்கா? அல்லது மேஜர் எல்போ ஜாயிண்ட், குட்டி குட்டி ஜாயிண்ட்லாம் கூட பெயின் இருக்கா? ஃபுல். இப்போ வந்து முதல்ல முட்டிக்கால் மட்டும் வலிச்சதுன்னு சொன்னாங்க, இப்போ முதுகு பகுதி எல்லாமே வலிக்குதுன்றாங்க. ஓகேம்மா, இது வயசுனால உண்டாகக்கூடிய ஆஸ்டியோ, அதாவது ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லலாம். எலும்பு தேய்மானம் வந்து யூஸ்வலாக 35 வயசுக்கு மேலே, 45 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிடும். ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு தேய்மானத்தினால உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பெயின் வரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 முட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடை வந்து நம்ம ஒரு கதவோட கம்பேர் பண்ணலாம். இப்போது எப்படி வந்து பழைய கதவு க்ரீச்னு சத்தம் கேட்குது, நம்ம தான் எண்ணெயோ கிரீஸோ அப்ளை பண்ணால் அந்த சத்தம் வந்து நின்று போகுது. அந்த மாதிரி இயற்கையாகவே கடவுள் வந்து 2 எலும்புக்கும் நடுவில் வந்து ஒரு ஃப்ளூயிடை வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஃப்ளூயிட் வந்து சைனோவில் ஃப்ளூயிட்னு பேர். அது வந்து இந்த பசையாக ஆக்ட் ஆகும். ஸோ வயசாகிறவங்களுக்கு ஒரு சைடு வந்து போன்ஸ் வந்து தேய்மானம் அடையும், இன்னொரு சைடு வந்து சைனோவில் ஃப்ளூயிட் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது எப்படி வந்து ஒரு சாக் பீஸ் வச்சு ஒன்றோட ஒன்று வச்சு உரசினா அந்த எல்லாம் கொட்டுதோ, அந்த மாதிரி உங்களுக்கு எலும்பு தேய்மானம் ரொம்ப மிகுதியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய உள்ளுக்கு எடுத்துகிட்டு இந்த சைனோவில் ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து பச்சையாகவும் எடுக்கலாம், அல்லது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் டெய்லி சேர்த்துக்கலாம். அல்லது கருப்பு எள்ளை வந்து முந்தின நாளே ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு அடுத்த நாள் வந்து வெண்ணெயோடு சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது அந்த சைனோவில் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய அந்த பசை இன்க்ரீஸ் ஆகும். இது போக பைனாப்பிள், அதுக்கப்புறம் ப்ளம்ஸ், இதிலெல்லாம் வந்து விட்டமின் சி இன்க்ரீஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன வயதினர்கள் கூட இந்த மாதிரியான எலும்பு தேய்மானம் வரதுக்கான காரணம் தைராய்டு ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கால்சிட்டோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சரியாக உற்பத்தி ஆகலை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற கால்சியம் எல்லாமே எலும்புக்கு, நகத்துக்கு, டீத்துக்கெல்லாம் போகாமல், பல்லுக்கெல்லாம் போகாமல் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்னிக்கு போய் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்காங்கன்னு செக் பண்ணணும். ப்ளஸ் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு உள்ளுக்கு சைனோவில் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகளும் கொடுப்போம். சித்த மருத்துவத்தில் அனைத்து வகையான மூட்டு வகைகள், அதாவது வலிகளை வந்து அவங்க வந்து கீழ்வாதம்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். கீழ் அப்படின்னா ஜாயிண்ட்டு, வாதம் அப்படின்னா கேஸ். ஜாயிண்ட்டில் போய் வாதம் உட்கார்றதுனால உண்டாகக்கூடிய வலி. ஸோ எந்த டைப் ஆஃப் பெயின் இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதுகு வலியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ எலும்பு அப்படிங்கிறது
வெர்டிப்ராவும் ஒரு போன் தான். ஸோ அதனால் முதுகு தண்டு, அடி முதுகு தண்டு வலிக்கிறது நம்ம லம்பார் ஸ்பாண்டிலைசிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு சிலர் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கலாம், காலர் வந்து அணிஞ்சிட்டு போவாங்க. அதாவது மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் பெல்ட் போட்டுக்குவாங்க. அதே மாதிரி காலர் வந்து போட்டுக்குவாங்க. அது வந்து நம்ம திரும்பாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல்டு வச்சுக்கதே ஒழிய உள்ள இருக்கக்கூடிய நோய் வந்து சரியாகாது. ஸோ வெர்டிப்ரால் ஜாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரியான பெயின் ஏற்படுது அப்படின்னா அதுவும் எலும்பு தேய்மானத்தினால தான். ரொம்ப எலும்பு தேய்மானம் அதிகமாகும்போது நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் இருக்கு இல்லையா, தட்டு மாதிரி எல்லா வெர்டிப்ராக்கு நடுவில் ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதான் நம்ம டிஸ்க்குன்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானத்தினால டிஸ்கை போய் அழுத்துறதுனால டிஸ்க் பல்ஜ் ஏற்படும். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, ஒரு க்ரீம் பிஸ்கெட்டில் 2 பிஸ்கெட்டையும் நம்ம அழுத்தினோம்னா நடுவில் இருக்கக்கூடிய க்ரீம் வந்து வெளியே வருதுல்ல, அந்த மாதிரி வெர்டிப்ரா வந்து தேய்மானம் அடையும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரீம் வந்து வெளியே பல்ஜாகி வரது தான் நம்ம டிஸ்க் பல்ஜுன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சைனோவில் ஃப்ளூயிட் அங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சித்த மருத்துவத்தில் கடல் சார்ந்த மினரல்ஸ், சி மினரல்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சங்கு, முத்துச்சிப்பி, இந்த மாதிரியான சி மினரல்ஸை வந்து உங்களுக்கு கால்சியமாக கொடுத்துட்டு அந்த சைனோவில் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பசை இருக்கக்கூடிய அந்த ஹெர்ப்ஸையும் கொடுத்து எக்ஸ்டர்னலாக ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது 1 மந்த்லேருந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். மினிமம் 3 மந்த்ஸில் உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகும். ஓகே, வச்சுட்டு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என்னோட பேரு ஜெசிந்தா மேடம். நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். ஓகே, உங்கள் வயது என்னம்மா? 43 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பயங்கர தலை சுத்தலா இருந்துச்சு மேடம். காலைல தூங்கி எந்திரிக்கல, காலைல 5:30 மணிக்கு ஓகே, ஃபுல்லா வீடே தூக்குற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு மேடம். சரிம்மா. அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம், ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பின்னாடி கழுத்தெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி தலையே டைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு மேடம். ஓகேம்மா. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. பார்த்தா முதுகு தண்டுவடத்துல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பிளட் டெஸ்ட் பார்த்தாங்க. அதுல வந்து தைராய்டு இருக்கு, 16.20 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா. விட்டமின் டி கம்மியா இருக்கு, அதுவும் 16 என்னமோ இருக்கு, கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா. ஆனா இப்ப தைராய்டு மாத்திரை வந்து 2 மாசமா தான் போட்டுட்டு இருக்கேன் மேடம். கொஞ்சம் கரெக்டா என்னமோ அந்த தலை பின்னாடி தலை சுத்தல், அந்த கழுத்து குடிப்பெல்லாம் இல்லாம இருந்துச்சு மேடம். இப்ப வந்து அந்த கழுத்து பின்னாடி வலிக்கிற மாதிரி அப்படி தலையே ஃபுல்லா என்னமோ வெயிட்டா இருக்க மாதிரி, யாரோடய பேச முடியல 2 வார்த்தை கூட. தலை 2 பக்கம் வலி அதிகமா இருக்கு மேடம். ஒரு சைடு அந்த கை, அந்த பின்னாடி முதுகு, லெஃப்ட் சைடு வந்து அப்படியே ஃபுல்லா முதுகு ஃபுல்லா கீழே வரைக்கும் அது மாதிரி அந்த கையும் கிடக்குது மேடம். ஓகேம்மா. பீரியட்ஸ் ஃப்ளோலாம் ரெகுலரா இருக்கா? ஓவர் ப்ளீடிங் எதுவும் ஆகுதா? கரெக்டா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை மேடம். கரெக்டா ரெகுலரா ஒரு 28 நாள் கழிச்சு கரெக்டா வந்துரும். ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு வந்து கழுத்து 2 காலும் மதமதப்பு இருக்கு மேடம். ஆனா எப்போதுமே 2 கை அது மாதிரி, ஒரு கை மதமதப்பு, கால் பாதம் 2 மதமதன்னு இருக்கு மேடம். ஓகேம்மா. இப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 43 வயசு ஆயிட்டதுனால எலும்பு தேய்மானம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி வெர்டிப்ரா வந்து ரொம்ப தேய்மானம் அடையும். ஏன்னா வெர்டிப்ராவும் அது ஒரு போன் தான். ஸோ அந்த மாதிரி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய வெர்டிப்ரா வந்து தேய்மானம் அடையும் போது எப்படி வந்து ஒரு சிலருக்கு டிஸ்க் வந்து லம்பாரில் வந்து நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகுதோ, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் வந்து அந்த எலும்பு வெர்டிப்ரா தேய்மானம் அடையும் போது நடுவில் இருக்கக்கூடிய நரம்பை வந்து 2 வெர்டிப்ராவும் சேர்ந்து அழுத்தும். அப்போது அந்த நரம்பு வந்து உங்களுக்கு ஒரு சைடு வழியாக டைவர்ட் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரெயின் போகக்கூடிய எல்லா ரத்த நாளங்களுமே அந்த வெர்டிப்ரா வழியாக தான் போயிட்டுருக்கோம் உள்ளுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மூளைக்கு ரத்தம் போகாமல் தலை சுற்றும் ஒரு சிலருக்கு. ஸோ சொல்லுங்கம்மா. அப்படி தலை சாய்ச்சி படுத்தோம்னா அப்படி தலை சுத்து, 1 செகண்ட் சுத்துது மேடம். ஓகேம்மா. 1 செகண்ட் சுத்துது. அது அன்னைக்கு ஃபுல்லா எந்திரிக்க முடியாத அளவுக்கு தலையெல்லாம் அப்படியே பாரமா வர்ற மாதிரி வந்தது மேடம். அதாம்மா, உங்களுக்கு வந்து அந்த போன் வந்து ஃப்ரீ ஆச்சு அப்படின்னா, அதை போனில் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா அந்த நரம்பு வந்து அது ஃப்ரீயாக விட்டுரும். இல்லைன்னா நரம்பு கம்ப்ரஸ் ஆச்சுன்னா பெயின் ரேடியேட் ஆகும். இது வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். எப்படி வந்து கீழ் முதுகு தண்டில் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் தான். உங்களுக்கு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அந்த பசையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பைனாப்பிள், ப்ளம்ஸ், விட்டமின் சி, ஆம்லா நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியும் குடிச்சிங்கன்னா விட்டமின் சி வந்து உங்களுக்கு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கால்சியம் தனியாக சாப்பிட்டிங்கன்னா அப்சார்ப் ஆகாது. ஸோ நெல்லிக்காவும் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வாங்க. அது போக மில்க் ப்ராடக்ட்ஸ் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்கம்மா. இது வந்து சரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் தண்ணியும் நிறைய குடிக்கணும். இது ஒரு ப்ராப்ளம். ப்ளஸ் தைராய்டு ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்ஹெச் வந்து 16 அளவு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா T3 T4 நார்மலாக இருந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து தைராய்டு ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. ஏன்னா தைராய்டுலேருந்து உற்பத்தி ஆகிறது T3 T4 கால்சிட்டோசின்.
டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது பிரெயின்லேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது வந்து T3 T4 வந்து கம்மியாக இருந்தால் தான் டிஎஸ்ஹெச் வந்து பிரெயின் வந்து நிறைய சுரந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக டிஎஸ்ஹெச் செக்ரீட் ஆகணும். இது நார்மலாக இருக்கும்போது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய டிஎஸ்ஹெச் வந்து 16 இருந்துச்சு அப்படின்னா இது ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம். ஸோ நம்ம அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி கால்சியம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி இந்த பசை எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணாவே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரிலீவ் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் சிவகங்கையில் இருக்கீங்க, சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதாவது ரீசெண்டாக எடுத்ததை வாட்ஸ்அப்பில் 96000037 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கான ஆலோசனை நான் வழங்குறேன். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கூப்பிடுறீங்க? ஈரோட்ல இருந்து யமுனா பேசுறேங்க. ஏஜ் வந்து 24 ஆகுது. ஓகே யமுனா, உங்களோட கேள்வி என்ன யமுனா? எனக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குங்க, அதை பத்தி கேட்கணும். ஓகே, பேசலாம். வணக்கம் யமுனா, சொல்லுங்கம்மா. ஹைப்போதைராய்டு அப்படின்னா உங்களுக்கு T3 T4 கம்மியாக இருக்கா, டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கா? அந்த இது எனக்கு ரிப்போர்ட் கரெக்டாக தெரியல மேம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 3 months ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். ஓகே. அது வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் அது கரெக்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் வந்து இந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டால் ரொம்ப லைஃப் லாங் போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்புறம் அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிம்மா. தென் வந்து இப்போ வீட்டில் கழுத்து இந்த மாதிரி வீட்டில் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு ஃபுட் ஐட்டம் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா. இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அது லெவல் வந்து நார்மலாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேம்மா. என்னோடது வந்து இப்போ ஹேர் ஃபால் மட்டும் இருந்துட்டே இருக்கு. ஓகே. ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு, அதுக்கு எது பண்ணாலும் வந்து க்யூர் ஆக மாட்டேங்குது. தென் வந்து இப்போ நான் டேப்லெட் எடுத்துட்டு நான் விட்டுட்டேன். அதனால எல்லாரும் வந்து நிறைய டேப்லெட் வந்து எடுத்துட்டு விடக்கூடாது, அது நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், எதுக்கு விடுறீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா. உங்களை வந்து உண்மையிலுமே பாராட்டுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த டேப்லெட்டையும் விட்டுட்டு நீங்களே உங்கள் வீட்டில் வந்து ஒரு சில பயிற்சிகள், கழுத்து பயிற்சிகள் செஞ்சு இப்போ அது நார்மலாகவே ரிப்போர்ட்லேயே காமிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து இயற்கையாக சரியாகக்கூடியது தான். தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது லைஃப் லாங்லாம் மெடிசன் சாப்பிடணுங்கிறது கிடையாது. டிஎஸ்ஹெச் அதிகமாகி ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம் ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் உங்களுக்கு இருந்திருந்ததுனால தான் உங்களுக்கு சீக்கிரமாக கிளியர் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ T3 T4 கம்மியாக இருந்தால் அது ஹைப்போதைராய்டுன்னு சொல்லி நீங்கள் மாத்திரை சாப்பிடலாம். பட் டிஎஸ்ஹெச் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈஸியாகவே சரியாயிடும். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து டெய்லியும் கழுத்து பயிற்சிகளோடு சேர்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது எல்லா எண்டோக்ரைன் கிளான்ஸுமே வந்து ரெகுலேட் ஆகும். எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அது எல்லாமே வந்து சூரிய நமஸ்காரத்தில் 12 டைப் ஆஃப் போஸ்டர், அதாவது போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர்லேயும் ஒரு கிளாண்டுக்கு ஆக்சிஜன் போகிற அளவுக்கு அமைஞ்சிருக்கும். அதாவது எங்கே அந்த போஸ்டரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூரிய நமஸ்காரத்தில் 12 போஸ்டர்லேயும் ஒரு போஸ்டரில் ஒரு கிளாண்டுக்கு ரத்தம் அதிகமாக பாயும். அந்த ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் மூலமாக ஆக்சிஜன் அங்கே போகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாண்ட் வந்து புத்துணர்ச்சி அடைஞ்சு இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்பு 12 டைம்ஸ் டெய்லியும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தைராக்சின் சுரக்குது. அது T3 T4னு சொல்கிறோம். பேர்லேயே வந்து T3னா ட்ரை அயோடோ தைராக்சின், T4 அப்படின்னா டெட்ரா அயோடோ தைராக்சின். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உப்பில் இருந்த அயோடினும் தைராய்டுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வகையான புரதம் புரோட்டீனும் சேர்ந்து இந்த தைராக்சினை ஃபார்ம் பண்ணுது. அப்போது இன்றைக்கி நம்ம அயோடைஸ்டு சால்ட்டுன்னு சாப்பிட்றதுல சத்தியமாக அயோடினே கிடையாது. நீங்கள் வந்து அழுக்கான ஒரு உப்பு அந்த காலத்துலலாம் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான உப்பு, இயற்கையான ஒரு உப்பு கிடச்சிதுன்னா அதை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற அயோடினும் இந்த தைராய்டு உற்பத்தி ஆகக்கூடிய புரோட்டீனும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தைராய்டு லெவலை மெயின்டைன் பண்ணும். அது போக பெண்களுக்கு உள்ள பிளான்ட்டுன்னே சொல்லக்கூடியது குமரின்னு சொல்கிறது சோற்று கற்றாழை. அதாவது சோத்து கத்தாழைன்னு சொல்லக்கூடிய ஆலோவீராக்கு இன்னொரு பேர் குமரி. இந்த ஆலோவீராவை நீங்கள் தோல் சீவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளஷை வந்து 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு காலையில் வெறுவயத்தில் குடிச்சிட்டு ஒரு 42 நாள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டும் ரெகுலேட் ஆகும். லேடிஸ்க்குள்ள ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலேட் ஆகி ஏதாவது இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட இதில் கிளியர் ஆகும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ, இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. சாந்தின்னு பேசுறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் சாந்தின்னு பேசுறேன், எனக்காண்டி தான் பேசுறேன். ஓகே, உங்க வயசு என்னம்மா? என் வயசு 50 வயசு ஆச்சு மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. இது தூக்கம் வரலைன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்றேன் மேடம். நான் ரொம்ப 5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேடம். சரிம்மா. அது எனக்கு இந்த இருமடானிக்கு ஒன்று வாங்கி குடிக்கிறேன் மேடம். அது கொஞ்சம் வாங்கி குடிச்சா தான் தூக்கம் வருது, இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன டானிக்கு? இருமல் டானிக்கு. இருமல் டானிக் வாங்கி தூக்கம் வரதுக்காக குடிக்கிறீங்களா?
கொஞ்சோண்டு குடிக்கிறாங்க மேடம். அதோட அது கொஞ்சோண்டு ஒரு 2 முடி குடிச்சிட்டு ஒரு மாத்திரை போட்டா தான் தூக்கம் வருது. இல்லைன்னா வர அதாம்மா உங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? 50 வயசுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் 6 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன் மேடம். அதுதான் உங்களுக்கு வந்து பூப்பு சுழற்சி நின்று மெனோபாஸ் வந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்குறேன். மாதவிடாயெல்லாம் நின்று எவ்வளோ வருஷம் ஆகுது? நான் 6 வருஷம் ஆச்சு. எனக்கு தலை குளிக்கிறது நின்றாங்க மேடம். ஆமாம், அது ஒரு 6 வருஷம் ஆச்சு மேடம். அதுதான் அந்த மெனோபாஸ் டைம்ல தான் நீங்கள் வந்து இந்த தூக்க மாத்திரைக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து மெனோபாஸ் டைம்லேருந்து உங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் குறையிறதுனால ஹார்ட் ஃப்ளஷ் மாதிரி ஆகி உடம்பு ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகும். அப்போ வந்து தூக்கம் வராது. ஏன்னா உடல் வந்து வெப்ப ஸ்டேட்லேயே இருக்கும். ஹீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா தூக்கம் வராது. பாடி நல்லா கூலிங்காக இருந்ததுனா தான் தூக்கம் வரும். இப்போ யூஸ்வலாக வந்து எப்படி நம்ம நிலா வந்ததுன்னா ஒரு பூமியே குளிர்ந்து போய் நம்மளும் தூங்குறோம். அந்த மாதிரி நிலா வந்தாலுமே நீங்கள் வந்து குளிர்ச்சி அடையாமல் வெப்பத்திலே இருக்கிற அளவுக்கு மெனோபாஸ் வந்து ஹாட் ஃப்ளஷ் வரும். ஹாட் ஃப்ளஷ்னால் ஒரு வகையான வெப்பம் வந்து கீழேருந்து மேல் நோக்கி வந்து முகமெல்லாம் வேத்து போகும் ஒரு சில பெண்கள் மெனோபாஸ் டைமில். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ப்ளஸ் லேடிஸ்க்கு வந்து இத்தனை நாளாக ஓரிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன்ஸ் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் சுரக்காதனால நிறைய டிப்ரெஷனு, மைண்ட் கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிறது, ஸ்கின் ட்ரை ஆகிறது, மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து தூக்கமின்மை இருக்கிற மாதிரி இருக்குது. யூஸ்வலாகவே மெனோபாஸ்க்கு அப்புறமா அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் வந்து எதில் உணவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு. ஸோ நல்லெண்ணெய் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, எள்ளு நிறைய சாப்பிடுங்க உணவில். எள்ளு உருண்டை டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரம் சொல்லக்கூடிய ஒரு வகையான மூலிகையில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே ஈஸ்ட்ரோஜன் இருக்குமா. ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து இந்த அதிமதுரத்தையும் எள்ளையும் வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகி நல்லாவே தூக்கம் வரும். வாரத்தில் ஒரு தடவை கட்டாயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. திங்கள், புதன், சனி 3 நாள் ஏதோ ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உடல் வெப்பம் வந்து தணிஞ்சு நைட்டில் நல்லாவே தூக்கம் வரும். உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா மத்தியானம் தூக்கம் வருது, மத்தியானம் தூங்காதீங்க, அது நல்லது கிடையாது. நைட்டில் தான் தூங்கணும். ஸோ ஆயில் பாத் வந்து திங்கள், புதன், சனி 3 நாள் ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றி மேம். கட்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்கள் பேருமா? திவ்யா. ஓகே திவ்யா, இப்போ யாருக்காக திவ்யா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்க வயது என்ன திவ்யா? 26. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, ஹாய் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. இது இப்போ கல்யாணம் ஆகி 3 months ஆகுது. ஓகே ஓகே, எனக்கு ஜான்ல தான் நான் கன்சீவ் ஆயிருந்தேன். ஓகேம்மா. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லாம் பார்த்தோம், எல்லாமே நார்மல், ஹார்ட் பீட் நார்மல், அப்புறம் எனக்கு பிளட் டெஸ்ட்லாம் எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணாங்க, எல்லாமே நார்மலா இருந்தது. ஓகேம்மா. அதுக்கப்புறம் ஒரு 2 weeks கழிச்சு லைட் ப்ளீடிங் இருந்தது டாக்டர். ஓகே, போயிட்டு கைனகாலஜிஸ்ட் பார்த்தோன்னே செகண்ட் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அதுல வந்து ஹார்ட் பீட் இல்ல, மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஓகேம்மா. ஓகே, சோ ரீசன்ஸ் கேட்டா வந்து இட் குட் பி எனிதிங். சோ உங்கள ஒரு ஃபிக்ஸ்ட் ரீசன் இல்ல அப்படிங்கறாங்க. ஓகே, நீங்க எதுவும் டிராவல் எதுவும் பண்ணிருந்தீங்களாமா? ஆமா, நான் வர்க்கிங். ஓகே, ஐடில இருக்கேன். சரி. லைக் லாங் டிராவல், ஆல்மோஸ்ட் 1.5 hours டிராவல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு 1 month ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டேன். ஓகே, மாடியில இருக்கேன். சோ மாடிப்படி ஏறி இறங்கணும். சோ மத்தபடி பெருசா ஸ்ட்ரெஸ்ஸா எப்படி என்ன யூஸ்வலா வந்து எல்லாருமே பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முதல் 3 மாதங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் ரேட்டில் இருக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எம்ப்ரியோ வந்து நகர்ந்து போய் கர்ப்பப்பையில் போய் புதைஞ்சு வளரணும். ஸோ அதான் நம்ம இம்ப்ளான்டேஷன் சொல்கிறோம். அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து ஆல்ரெடி அதுவே நகர்ந்து வரணும். இப்போ நீங்களும் நகர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக போய் பிளான்ட் ஆகி இருக்காமல் இருக்கலாம். அல்லது எண்டோமெட்ரியம் உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து பிளான்ட் ஆகி வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து நார்மலாக இருக்கணும். உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ்மா இருந்தது? எண்டோமெட்ரியம் திக்னஸ் எதுவும் லேப் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்களா? ஐயோ, அது நான் ஸ்பெசிஃபிக்காக கவனிக்கலங்க. பட் ஆனால் கேட்டு ரிப்போர்ட் காமிச்ச வரைக்கும் எல்லாமே நார்மல், எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னாங்க. ஓகேம்மா. இப்போ ஆக்சுவலாக வந்து சித்தா கான்செப்ட் படி எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டி ரெண்டுமே வந்து அவசியம். இப்போ நீங்கள் திருமணமாகி 3 மாதத்துலேயே கருத்தரிச்சிட்டிங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் நீங்கள் கையில் வச்சிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கர்ப்பப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏதாவது மலட்டு புழுக்கள் ஏதாவது உள்ளே இருந்தால் கூட உங்களுக்கு கரு தங்காமல் அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து நார்மலாக 8 mm to 11 mm இல்லாமல் இருந்தாலும் அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய வெப்பம், ஹீட்டு வந்து குறைக்கணும். இப்போ நீங்கள் ட்ராவலே இருந்தீங்கன்னா உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். ஸோ அதை தணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாவன பஞ்சாங்குல தைலம்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் இருக்குது. அது வந்து விளக்கெண்ணெய்,
அதுக்கப்புறம் இளநீர், சோற்று கற்றாழை, இது 3மே சேர்ந்து செய்யக்கூடிய மருந்து. அதை டெய்லியும் ஒரு ஸ்பூன் நீங்கள் பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னாவே கர்ப்பப்பையினுடைய சூட்டை தணிச்சு அந்த குழந்தையை வந்து நல்லாவே வளர வைக்கும். மாதுளம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஹீட்டையும் தணிக்கணும், ப்ளஸ் சத்துள்ள ஆகாரங்களையும் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி உங்களோட கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ எப்படி வந்து ஒரு சீடு வந்து ஒரு நிலத்துல போட்டால் அந்த செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, நிலத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போது அதனால தான் நம்ம பெஸ்டிசைட்ஸ் போடுறோம், இன்செக்டிசைட்ஸ் போடுறோம், இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான ஒரு லேண்ட். அதை ஃபர்டைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், உரம் போடுறோம். அந்த மாதிரி கர்ப்பப்பை வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எண்டோமெட்ரியம் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நம்ம ஒரு உரமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த சீடோட குவாலிட்டி வேணும். இப்போ ஜென்ரலாக வந்து மென்ஸ்க்கு வந்து ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகக்கூடிய டெஸ்டிஸை வந்து தமிழில் என்ன சொல்கிறோம், விதைப்பைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த விதை வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் இந்த நிலமாகி கர்ப்பப்பையில் போய் நல்லா வளரும். ஸோ அந்த கவுண்ட் மொட்டிலிட்டி மட்டும் அவசியம் இல்லாமல் அந்த மார்ஃபாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெர்ம்க்கு வந்து ஹெட்டு, நெக்கு, பாடி, டெய்ல் இந்த மாதிரியான பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சிலர் டெய்ல் டிஃபெக்ட்டு, ஹெட் டிஃபெக்ட்டு இது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பெர்மாக இருக்கணும். ப்ளஸ் அது வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து பிணியாலும் மேகி வைசூரியாலும் சொல்லி சித்தர்கள் பாடலை சொல்லியிருக்காங்க. அதாவது மேகி வைசூரியாலும்னா வைரல் இன்ஃபெக்ஷன் அதாவது செமலில் இருந்தால் கூட உங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு தடவை யூட்ரஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு பழைய ரெசிடியூஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி அதை இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூட்ரஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பில் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? மேடம் தமிழ் செல்வன் மேடம், ஈரோட்லேருந்து. ஓகே தமிழ் செல்வன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? வயசுக்காக மேடம். ஓகே, உங்கள் மனைவியோட வயசு என்ன? வயசு வந்து 26 மேடம். ஓகே, உங்களுக்கு கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள் சார். சார் இது சாரி மேடம், இது அவங்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் ஆகி 2 மாதம் ஆகுது மேடம். போன மாதமும் 1.5 மாதம் கழிச்சு தான் பீரியட்ஸ் ஆச்சு. போன மாதமும் மீன்ஸ் லாஸ்ட் டைம் பீரியட் ஆனது வந்து 1.5 மாதம் லேட் ஆகி தான் ஆச்சு. இப்போ 2 மாதம் ஆச்சு, இன்னும் பீரியட்ஸ் ஆகல. ஓகே. ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அது நெகட்டிவ்னு தான் வருது. ஓகே, இப்போ irregular பீரியட்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வருது. அதாவது 1.5 மாதத்துக்கு ஒருக்க, 2 மாதத்துக்கு ஒருக்க irregular பீரியட்ஸ் வந்து 4 மாசமா தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. 6 மாசமா இந்த மாதிரி irregular ஆயிட்டு இருக்கு. திருமணமாகி எவ்வளோ நாள் ஆகுது? திருமணமாகி 1.5 வருஷம் ஆகுது மேடம். 1.5 வருஷம் ஆகுது. சரி, ஏதாவது செக் பண்ணி பார்த்தீங்களா? அதாவது தைராய்டு ப்ராப்ளம் எதுவும் இருக்கா, அல்லது கர்ப்பப்பையில் ஏதாவது PCOS அந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை மேடம், அந்த எதுவும் இல்லை. இங்கே கிளினிக் போய் செக் பண்ணி பார்த்தோம், அதனால எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு டேப்லெட் கொடுத்தாங்க. என்ன டேப்லெட்டு? அந்த டேப்லெட் பேர் தெரியல மேடம். அதுதான் ப்ரெக்னென்சி ஆயிருந்தால் அபார்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுத்தாங்க மேடம். ஓ, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அபார்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அது போட்ட பீரியட்ஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ணாமே ப்ரெக்னென்சி அபார்ட் பண்ணுறதுக்கான மெடிசன் வந்து சாப்பிட்றது நல்லது இல்லை சார். அதெல்லாம் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் நீங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் மேடம். நாங்கள் சரி டெஸ்ட் ஸ்கிரிப்ட் செக் பண்ணி பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நெகட்டிவ்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு அபார்ஷன் பண்ணுற மாத்திரை இந்த டேப்லெட் போட்ட பீரியட்ஸ் ஆயிடும்னு சொன்னாங்க மேடம். ஓகே, கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? 21 டேப்லெட்ஸ், 5 டேப்லெட்ஸ், 12 டேப்லெட்ஸ் அந்த மாதிரி 10 டேப்லெட் கொடுத்தாங்க மேடம். டெய்லி 2 வேளை சாப்பிடுங்க. ஓகே. ஸோ இது மீசோப்ரெஸ்டால் மாதிரி ஏதாவது அபார்ஷன் டேப்லெட்டா அல்லது வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸான்னு எனக்கு ஐடியா இல்லை. அது ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தான் தெரியும். மற்றபடி உங்களுக்கு irregular பீரியட்ஸான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். யூஸ்வலாக வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறாங்கன்னு பாருங்கள். நல்லா மோஷன் போனால் தான். கான்ஸ்டிபேஷன் இருக்கு மேடம், மோஷன் சரியா போறது இல்ல. அந்த கான்ஸ்டிபேஷன் தான் வந்து ரூட் காஸ் எல்லாத்துக்குமே. irregular பீரியட்ஸ், PCOD எல்லாத்துக்குமே அதான் காரணம். ஸோ நீங்கள் மலம் நல்லா இலகிறதுக்கு கீரைகள், காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்படி அதில் வந்து சரியாக ஃப்ரீயாக வந்து க்ளீன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கடுக்காய் தூள் வந்து சுடு தண்ணியில் கலந்து டெய்லி நைட் குடிக்கலாம். அது வந்து உங்களுக்கு தோற்பாக இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறது, காயக்கல்பமாகவும் இருக்கும். ப்ளஸ் காயக்கல்பம்னா உங்களுக்கு நிறைய திரை, மூப்பு இதெல்லாம் விடுபட்டு உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஹெர்பாகவும் இருக்கும். ஸோ கடுக்காய் தூளை வந்து சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம். ப்ரெக்னென்ட் ஆகும்போது நிலவாரை எடுக்கக்கூடாது. அப்படி இல்லை இப்போ வந்து நீங்கள் மோஷன் ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நிலவாரை சூரணம் அல்லது பொன்னாவரை சூரணத்தை இனிஷியலாக ஒரு சுடு தண்ணியில் கலந்து நைட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரெக்னென்சி டைமில் நிலவாரை சூர்ணம், பொன்னாவரை அவாய்ட் பண்ணிவிட்டு கடுக்காய் தூள் தான் வந்து பெஸ்ட். ஸோ இதை வந்து எடுத்து நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து அதை நைட் குடிச்சிட்டு வாங்க. அடுத்த நாள் காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும். ஆட்டோமேட்டிக்காக மோஷன் ஃப்ரீயாக போனால் ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாச்சுன்னா லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்.
ஸோ லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஏற்கனவே பழைய ஹார்மோன்ஸ் உள்ளே சுற்றிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் லிவர் வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக மூளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதுதான் பிரெயின் சிக்னல் பாத்வேன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஹார்மோனுங்கிறது ஒரு மெசேஜ் வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். பழைய ஹார்மோன்ஸே உடம்புல சுற்றிட்டு இருந்ததுன்னா பிரெயின்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் irregular பீரியட்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ லிவர் ஃபங்க்ஷனுக்கும் மருந்துகள், அதாவது லிவர் ஃபங்க்ஷனும் நல்லா ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன்ஸ்லாம் ட்ராப் அவுட் பண்ணி வெளியே தள்ளி பிரெயின் சிக்னல் பார்த்து ப்ராப்பராச்சுன்னா பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் சக்ஸஸ் ஆகலைன்னா நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு அதுக்கான ஆலோசனை சொல்கிறேன். 9600000037 இந்த நம்பருக்கு அனுப்பலாம். முடிஞ்ச நேரில் வரதுனால சென்னை வரலாம். எவ்ரி மந்த் வந்து 1ஆம் தேதி மதுரை, 2ஆம் தேதி திருச்சி, 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பெங்களூர்லேயும் கேம்ப் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேரு பிரியா. நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கும். ஓகே, உங்கள் வயது என்னம்மா? 30. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு 2 years பேக் வந்து லோயர் பேக் பெயின் இருந்தது. ஓகேம்மா. ஒரு எக்ஸ்ரே பார்த்தாங்க. எக்ஸ்ரேல வந்து நார்மல் தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்னோட பிசியோதெரபிஸ்ட் வந்து லைட்டா கம்ப்ரெஷன் இருக்கு. ஏன்னா எனக்கு அது சயாட்டிக்கா நர்வ் பெயின் மாதிரி வந்தது. சரி. அது வந்து அப்போ பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் எடுத்தேன். அப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு. திருப்பி இந்த லாஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி எனக்கு லோ பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேம்மா. நான் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் தான் ஃபுல்லா எடுத்தேன். சரிம்மா. அது முடிச்சு சரியா அதுக்கப்புறமா திடீர்னு எனக்கு நெக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நெக் பெயின் ஸ்டார்ட் ஆனோடனே அது எக்ஸ்ரே பார்த்தல சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. திருப்பி நான் ஹலோ, தைராய்டு ப்ராப்ளம் இருக்காமா உங்களுக்கு? தைராய்டு இருக்கு மேடம். ஆக்சுவலா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். 3 years ஆக்சுவலா 3 years முன்னாடி கைனிக் என்ன சொன்னாங்கன்னா தைராய்டு வந்து கொஞ்சம் ரேஞ்ச் வந்து இன்னும் லோவா காட்டுது. ஸோ நீங்க ஸ்டாப் பண்ணி பாருங்க. பீரியட்ஸ் இர்ரெகுலரா ஆகலைன்னா நீங்க வந்து நிறுத்திடுங்க வேண்டாம்னாங்க. நான் 3 years நிறுத்திட்டேன். அப்படி லாஸ்ட் இயர் வந்து திருப்பி நான் செக் பண்ணும்போது 3.82 இருந்தது. இல்ல நான் பேபிக் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இல்ல 3.82 பிலோ 2 இருக்கணும் தைராய்டு, அப்பதான் கன்சீவ் ஆக முடியும்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மருந்து. ஓகேம்மா. கால்சிட்டோசின் ஹார்மோன் செக் பண்ணீங்களா? தைராய்டுலேருந்து உற்பத்தி ஆகிற T3 T4 செக் பண்ணியிருப்பீங்க, TSH செக் பண்ணியிருப்பீங்க. கால்சிட்டோசின் செக் பண்ணாங்களா? இல்ல. அது ஓகே. தைராய்டில் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம இப்போ தான் முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி கால்சிட்டோசின்லையும் ப்ராப்ளம், தைராய்ட்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய T3 T4 தான் எல்லாருமே பார்க்குறாங்க. கால்சிட்டோசின் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அந்த கால்சிட்டோசினில் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் எல்லாம் இடுப்பு, அதாவது வெர்டிப்ராக்கு, கழுத்து வெர்டிப்ராக்கு, போன்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு பதிலாக எல்லாமே போய் கிட்னியில் தான் போய் டெபாசிட் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் ஃபியூச்சரில். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னதான் நீங்கள் கால்சியம்லாம் நிறைய ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்களா? இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ முருங்கைக்கீரை சூப் காலையில குடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, அது அயன் கண்டென்ட், கால்சியம் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் வேற வந்து கேப் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன். ராகி. ஓகேம்மா. திணை நிறைய சேர்த்துக்கோங்கம்மா. ஆக்சுவலாக திணை மாவில் தான் நிறைய கால்சியம் இருக்குது, போன்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் முருகர் கோயிலுக்கெல்லாம் போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அங்கே மலை ஏறி போகும்போது அல்லது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது, இந்த மாதிரியான நிறைய வாக் பண்ணுறது, மலை ஏறுறது, இந்த மாதிரியான இடத்துலலாம் தினை மாவு வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நடக்கும்போது முட்டிலாம் தேய்மானம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கால்சியம் அதில் வந்து இயற்கையாக இருக்குன்னு அந்த காலகட்டத்திலே தெரிஞ்சு தினை மாவெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தினை மாவை நீங்கள் வீட்லேயே வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னாவே கால்சியம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். மில்க் ப்ராடக்ட்ஸில் கால்சியம் நிறைய இருக்குது. அது போக கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி தேவை. இப்போ தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியும் குடிங்க. லெமன் ஜூஸும் நிறைய எடுத்துக்கோங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேரு ஜான்சி. எங்கிருந்து ஜான்சி கால் பண்ணுறீங்க? மானியம்பட்டியிலேருந்து பண்றோம் மேம். ஓகே, இப்போ யாருக்காக ஜான்சி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட ஏஜ் என்ன ஜான்சி? மேம், எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. உங்கள் வயசு என்னம்மா? 30 மேம். ஓகே. தைராய்டு ப்ராப்ளம் ரிப்போர்ட் எதுவும் கையில் வச்சுருக்கீங்களா? T3 T4 கம்மியாக இருக்கா? TSH அதிகமாக இருக்கா? TSH கம்மியா இருக்கு மேம். TSH கம்மியாக இருக்கா? ஆமாம் மேம். T3 T4 லெவல் இல்ல, TSH ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. எவ்வளோ இருக்குமா? இப்பதான் மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. ஓகேம்மா. 1 year 3 months கழிச்சு நான் பிரெக்னன்சி ஆனேன். சரி. பிரெக்னன்சி ஆயிட்டு
2 months வந்து எனக்கு இது ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ம் ஸ்கேன் எடுத்துட்டு நார்மலா இருக்கு, கார்டினல் ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி அப்புறம் மறுபடியும் 1 week கழிச்சு எனக்கு லைட்டா ப்ளீடிங் ஆச்சு. ஓகே அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்துட்டு இது இல்ல கார்டினல் ஆக்டிவிட்டி இல்ல, ம் அதனால உங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி நார்மலா ஆகுதா பாருங்க, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னாங்க. ம் அது நார்மலாவே ஆயிடுச்சு. சரி பிசிஓடி எதாவது இருந்ததாம்மா? தைராய்டு அதாவது நீங்கள் வந்து போய் அபார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது நீர்க்கட்டி எதாவது இருந்ததாம்மா? இல்ல மேம், நீ அந்த மாதிரி எதுவுமே அவங்க எதுவுமே எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஓகே உங்கள் அந்த லேப் ரிப்போர்ட் கையில் வச்சுருக்கீங்களா? இப்ப இல்ல மேம். ஓகே ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களோட தைராய்டு லேப் ரிப்போர்ட்டு, உங்களோட அப்டமன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதாவது ப்ரெக்னென்சி டைமில் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் 96000037 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்ட் இருந்ததுனாலும் சம்டைம்ஸ் அபார்ஷன் மிஸ்கேரேஜ் ஆகும், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும், அல்லது எண்டோமெட்ரியம் திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் இருக்கும். ஸோ என்னன்னு கரெக்டாக நம்ம ரூட் காஸ் கண்டுபிடிச்சாதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியுமா. ஸோ உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு உங்களோட தைராய்டு லெவலில் நார்மல் பண்ணிவிட்டு கர்ப்பப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சிஸ்ட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுடைய செமனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். எதுக்குன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக. ஸோ என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இருக்கிற லேப் ரிப்போர்ட்டை மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து 96000037 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு அதுக்கான ஆலோசனை உங்களுக்கு வழங்குறேன். இப்போ வாணியம்பாடி அப்படின்னா சென்னை பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் நேரில் வர முடிஞ்சாலும் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய கிளினிக்கில் ஆல் டேஸ் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். டைமிங் வந்து 10 to 6 o'clock வரைக்கும் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு நேரில் கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? அங்கம்மாள். ஓகே, எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காகத்தாங்க. ஓகே, உங்கள் வயது என்னம்மா? 40 வயது ஆச்சுங்க. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் குட் மார்னிங், சொல்லுங்க. ஒட்டுக்கொள்ள ஆப்ரேஷன் பண்ணாங்க மேடம். 2 வருஷம் ஆச்சுங்க. சரி ஆப்ரேஷன் பண்ணிருந்தே சுருக்குன்னு வலி ஆயிட்டே இருந்து 2-3 டாக்டர் பார்த்தேங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ அந்த மயிர்கால் மாதிரி ஏதோ சதையில பட்டிருக்கு, அதனால வலி ஆயிட்டு இருக்கு, ரொம்ப தொந்தரவு தான், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல, முதுகு தண்டு ரொம்ப வலி ஆயிட்டு இருக்குதுங்க. ஓகேம்மா, பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்காமா? அது எல்லாமே அந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதெல்லாம் ஓகேம்மா. இப்போ ஆக்சுவலாக வந்து ஹெர்னியா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து உடல் நீங்கள் இப்போ சாப்பிட்ட உடனே வந்து உடல் பயிற்சி செய்கிறதுனால அல்லது ஏதோ ஒரு ஹெவி வெயிட் தூக்குறதுனால வரலாம், அல்லது ஒரே டைமில் தண்ணி நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நிறைய குடிப்பாங்க. ஒரே டைமில் 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால, ஒரே டைமில் நிறைய சாப்பிட்றதுனால அப்டாமினல் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகி குடல் வந்து இறக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து உங்களை ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஹெர்னியா ப்ராப்ளம் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரே டைம் நிறைய தண்ணி குடிக்க வேண்டாம். தண்ணி நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல, பிரித்து குடிங்க. 1/2 டம்ளர் 1 டம்ளர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அதே மாதிரி யூரின் வந்தால் உடனே போயிடணும், மோஷன் வந்தாலும் உடனே போயிடணும், ரிட்டென்ஷன் பண்ணக்கூடாது. பண்ணாலும் அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாகி குடல் இறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஜென்ரலாகவே சர்வாங்காசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 காலையும் தூக்கிட்டு இடுப்போடு சேர்த்து தூக்கும்போது இறங்கின அந்த குடல் வந்து திருப்பி மேலே ரீபொசிஷனுக்கு வரத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரணா கயிறு வந்து கட்டுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த ஒட்டியானம், பெண்களாக இருந்தால் ஒட்டியானம் கூட யூஸ் பண்ணுவாங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அரணியான் கயிறுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இடுப்பில் கட்டும்போது குடல்லாம் இறங்காமல் இருக்கும். ஹெர்னியா வந்து அவாய்ட் பண்ணலாம். அதாவது லேடிஸாக இருந்தாங்கன்னா குடல் இறக்கத்தை அவாய்ட் பண்ணலாம், ஜென்ஸாக இருந்தாங்கன்னா இன்க்யூனல் ஹெர்னியா அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கத்துலாம் நம்ம மிஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ நீங்கள் வெயிட் தூக்காதீங்க, ஒரே டைமில் நிறைய சாப்பிடாதீங்க, ஒரே டைமில் நிறைய தண்ணியும் குடிக்காதீங்க. சாப்பிட்றதுமே பிரித்து சாப்பிடுங்க. ஒரே டைம் 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். முதுகு தண்டு வலி ஆயிட்டே இருக்குதுங்க மேம். ஓகேம்மா, உங்களுக்கு வந்து வயிறு ஜென்ரலாக பெருசாக இருக்குமா? ஏன்னா யூஸ்வலாக தொப்பை நிறையா இருந்து வயிறு பெருசாக இருந்ததுன்னா முதுகு போய் அது வந்து இழுக்கும். ஸோ அதனால் இருக்கலாம். நீங்கள் அப்டாமின் கொஞ்சம் வெயிட் குறைச்சிங்கனாவே ஹர்னியாவும் அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் முதுகு ப்ரெஷரையும் அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் போன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸு சாப்பிடுங்க, ப்ளஸ் தண்ணி நிறைய குடிக்கணும், அடிக்கடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. பொதுவாக வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு பிபி இருக்குது, ப்ரெக்னன்சி டைமில் பிபி ரொம்ப நார்மலான விஷயம், சுகர் ரொம்பவே நார்மலான விஷயம்னு சொல்கிறாங்க. தவிர்க்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம்? ஒரு ஷார்ட்டாக டிப்ஸ் தர முடியுமா? ஓகே, இப்போ பிபி வந்து ஜென்ரலாக ப்ரெக்னன்சி டைமில் அவாய்ட் பண்ணணுன்னா அவங்க வந்து
பித்தத்தை குறைக்கணும். இப்போ ஜென்ரலாக பிபி அப்படிங்கிறது பிளட் ப்ரெஷர் நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். பட் சித்த மருத்துவத்தில் இது பித்த நோயின்னு சொல்லுவோம். உடம்புல வந்து பித்தம் மிகுந்து இது வந்து பிபி வருது அப்படின்னு. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து சூடு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்களோட உடலும் சூடாகி வெப்பம் மிகுந்து பிளட் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க தவிர்க்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலாம், இளநீர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் அல்லது சித்த மருத்துவத்தில் மாதுளை மணப்பாகுன்னு சொல்லி செய்கிறது உண்டு. அது வந்து மாதுளம்பழம் சாறு, தேன், கல்கண்டு இதெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சிரப் மாதிரி டானிக் மாதிரி இருக்கும். அந்த மாதுளை மணப்பாகை வந்து 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கனாவே அவங்களுக்கு வந்து பிபி வந்து நல்லா நார்மலாகவே மெயின்டைன் பண்ணலாம் த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி. அதே வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சு, பிளட் சுகர் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளட் சுகரை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் ப்ரெக்னென்சி டைமில் நேச்சுரலாக அப்படின்னா வெந்தயம் நிறைய எடுத்துக்கலாம். அதாவது வெந்தயம் வந்து ஜென்ரலாக அந்த காலத்தில் இட்லி அரிசி தோசை மாவுலலாம் நம்ம போடுவோம். ஏன்னா அதில் இருக்கிற மாவு சத்து சுகர் தான். அதை குறைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெந்தயம் ஆட் பண்ணும்போது அது குறையும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்தாவே அவங்களோட பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே மேம், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்.